நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய சந்தேகங்களுக்கு நம்மளுடைய நிலையத்திற்கு வந்துட்டு ஒவ்வொரு டாக்டருமே நம்மளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் அழகாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைய நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்காக நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய முன்னாள் டீன் மற்றும் வாய்வழி நோயியல் துறை புல தலைவர் டாக்டர் வி ரமேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஸோ இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா இது மூலமாக நிறைய நம்ம பல் விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு ஈடுபட்டுருக்கேன். ஸோ ஐ திங்க் வி கேன் ட்ரை டு ஹெல்ப் தம் அவுட். தேங்க்யூ டாக்டர். ஸோ நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. ஸோ டாக்டர், நான் ஃபஸ்ட்டு நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகத்துக்கு ஒரு தனி அழகு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பற்கள் தான். ஸோ ஸ்மைல் அப்படிங்கிறதே நம்ம பற்கள் மூலியமா தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குழந்தைகளுடைய சிரிப்பு, பல் இல்லாத அந்த பொக்கவாய் சிரிப்பு வேற, வயதானவங்களுடைய அந்த சிரிப்பு வேற. பட் நடுத்தருவில் இன் பிட்வீனில் இருக்கிறது எல்லாருக்குமே பல்லு அப்படின்னா அது ஒரு தனி அழகு தான் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பற்களில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த இதில் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி பல்லு இல்லைன்னா சொல்லு இல்லை. கண்டிப்பாக முகம் முதல்ல அழகு கொடுக்கறது ஒரு பக்கம். ரெண்டாவது பல்லு இருந்தால் தான் பேசுகிறதுனுடைய இது கரெக்டாக வரும். ஃபோனேஷனுக்கு பல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் மூணாவது அரைக்கிறதுக்கு வேணும். இது எல்லாமே பல்லுடைய இம்பார்ட்டன்ஸ் போக போக தான் நமக்கு தெரியும். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸில் இதை பண்ணியிருக்கேன்னா, டீனேஜர்ஸ்கிட்ட இப்போ ரொம்ப கான்ஷியஸ் ஜாஸ்தியாக வந்திருக்கு முதல்ல விட. அவங்களுக்கு பல்லு இல்லைன்னா தே ஃபீல் வெரி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. ஸோ அதனால் அவங்களுடைய தே பிகம் மோர் டிப்ரெஸ்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பட்சத்தில் பல்லில் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக பல்லு மேலோட இது பண்ணுறது நம்ம நினைக்கிற அளவுக்கு வெறும் பல்லு மட்டும் கிடையாது. பல்லு 3 பகுதியாக இருக்கும். மேலே இருக்கிற பகுதி எனாமல்ன்றது, அதுக்கு கீழே டென்டின், அதுக்குள்ளே எப்படி நம்ம தோலுக்கு அடியில் நரம்புகள் இரத்த குழாய்கள் இருக்கும், அந்த மாதிரி உள்ளே இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூ பகுதி பல்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பகுதியும் பல்லில் இருக்குது. இதை தாங்கி பிடிக்கிற இது போனில் ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிக்கணும், இல்லாட்டி பல்லு சரியாக நிற்க முடியாது. ஸோ அதை எல்லாத்தையுமே பாதுகாத்தால் தான் பல்லு கரெக்டாக நிற்கும். ஸோ அதில் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, இதை பாதுகாக்கணுன்னா பல்லில் அடிக்கடிக்கு பற்குழின்னு சொல்லுவாங்க. பல்லில் குழி விழுது அப்படின்னா இது ஒன்றும் இது கிடையாது. பல் இருக்கிறதுலே நம்ம உடம்புலையே ஸ்ட்ராங்கஸ்ட் பகுதி. அது போனோட ஸ்ட்ராங்கர். ஸோ அப்போது அதில் ஓட்டை விழுதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இதை தான் டென்டல் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பற்குழி வர்றதுக்கு முக்கியமான காரணம்னா 3 இது இருக்கணும் முக்கியமாக. அதாவது பாக்டீரியாஸ், நம்ம சாப்பிட்ற உணவு துகள்கள், இது ரெண்டுக்கும் அதே கான்ஸ்டண்ட்டாக இந்த பல்லு மேலே சர்ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அது ஒரு அமிலம் சுரக்கும். ஸோ அந்த அமிலம் சுரக்கிறதுனால தான் மேலே இருக்க அந்த ஹார்ட் கால்சிஃபைட் ஸ்ட்ரக்சர் அரிச்சு போயிடுது. இதுதான் பற்குழின்றது. இந்த பற்குழி மெதுவாக என்னாகும், மேலே இருக்க எனாமலில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் தெரியாது. முன்னாடி பல்லுனா பார்க்கறதுக்கு தெரியும், மற்றபடி சாப்பிட்றது உள்ளே போய் மாட்டோம், இவ்வளோ தான். அடுத்த ஸ்டேஜ் டென்டின்ற செகண்ட் இயரில் போகும்போது பற்கூச்சம் வரும். அப்போ தான் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது போனால் டாக்டர் திடீர்னு கூசுது, இல்லை காஃபி குடிக்கும்போது இதாகுது அப்படின்னா அந்த சமயத்தில் விட்டுடுவாங்க. போக 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 எப்போது நரம்புக்கு கிட்ட போகும்போது தான் வலி ஆரம்பிச்சிடும். வலி வர ஆரம்பிச்சது அப்பயும் நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா அது வேர் மூலமாக பரவி வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இது ஒரு இது. அடுத்து சப்போர்ட் பண்ணுறது, பல்லு சப்போர்ட் பண்ணுறது இல்லையா, அந்த சுற்றி போன் இருக்குது, எகிர் இருக்குது, அந்த கம்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, அந்த எகிரில் பிடிப்பில்லைன்னா அந்த தசைநார் மாதிரி இழுத்து பிடிச்சின்னு இருக்குது பல்லை. ஸோ அந்த தசைநார்கள் டெஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா பல் ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது இட்ஸ் எ ஸ்லோ ப்ராசஸ். அதனால தான் வயசானவங்களுக்கு வர்றது ஃபார்ச்சுனேட்லி. 3வது ரகம் எப்படின்னா ஆக்சிடெண்ட், அடிபட்டு பல் உடைஞ்சிடுறது, இல்லை பல் தனியாகவே கீழே விழுந்துடும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். பல் சொத்தை எகிறுது. அடுத்து ட்ரோமா, இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் மற்ற இடத்துக்கும் பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். பல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது எப்படின்னா, நான் முதலே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இரத்த குழாய் உள் பகுதியில் இருக்குது. ஸோ அப்போது வெளியில் இருக்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா இந்த இரத்த குழாய்கள் மூலமாக
மற்ற இடத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இது நம்ம வந்து உடம்பு பகுதியாக பிரிக்கிறோம். இது வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், இவங்க வந்து ENT, இவங்க வந்து டென்டல் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ரத்த குழாயெல்லாம் அப்படி பிரிக்கிறது பார்க்குறது கிடையாது. அது வந்து ஆஸ் அ ஹோல் பாடி. ஸோ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். மற்ற இடத்துக்கு போய் அங்கே வந்து அது பிரச்சனையை உண்டாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாயில் சுத்த உள்ள ஆப்சஸ் ஃபார்ம் ஆகுது வேரில் அப்படின்னா அந்த இந்த டாக்ஸிக் மெட்டீரியலும் பாக்டீரியாவும் சரி டாக்ஸிக் மெட்டீரியல் இதெல்லாம் வேறு இடத்துக்கு போய் ஃபார் எக்ஸாம்பிள் முட்டியில் போய் ஏதாவதுன்னு வச்சுக்கோங்களேன், கால் முட்டியில் படும்போதுன்னா அப்போ ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகும். அதாவது எனி ஃபாரின் மெட்டீரியல் டெவலப்ஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ அப்போ ஆர்த்ரைட்டிஸ் வருது. அதே மாதிரி வந்து கிட்னியில் போய் ஏதாவதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நெஃப்ரைட்டிஸ், அதாவது வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும். அது கார்டைட்டிஸ், எண்டோகார்டைட்டிஸ் அப்படின்வாங்க. ஸோ இதில் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நெக்லெக்ட் பண்ணோம்னா இங்கே இருக்கிற பல் வந்து வெறும் வலியோடு மட்டும் நம்ம நினைக்காம, வெறும் ஈஸ்தட்டிக் ஆஸ்பெக்டாக மட்டும் நினைக்காம, இங்கேருந்து பாக்டீரியாக்கள் வந்து மற்ற இடத்துக்கு அதனுடைய ப்ராடக்ட்ஸை அனுப்பி அது மூலமாகவும் டெஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஓவராலாக புரிஞ்சுக்கணும் அது. ஸோ அதனால் இது ஒன்று. பல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில் இது பண்ணிடுச்சுன்னா பேஷண்ட் பிகம் மென்டலி டிப்ரெஸ்டு. அந்த பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கனால வெளியிலே போக மாட்டாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, காலேஜுக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பற்காத்து முன்னாடியே பார்த்து இது பண்ணணும். ஸோ முக்கியமானது வந்து மேஜராக பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன், அதுதான் வந்து டென்டல் கேரிஸ்னு வருது. கம்ஸில் வர்ற இன்ஃப்ளமேஷன் வந்து ஜிஞ்சவைட்டிஸ், உள்ளே கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பெரிடான்டைட்டிஸ். இப்படி ஐட்டிஸ் முடிஞ்சனாலே அது வந்து இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். அதாவது அழிச்சி, உடல் அழிச்சி மற்ற இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். அது எனி இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியா வருது அப்படின்னாலே அதுக்கு உடனே நம்மளோட உடம்பு எதிர்ப்பு சக்தி போராடுறதுக்கு வெள்ளை அணுக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடக்கிற போராட்டத்தில் எது ஜெயிக்குதோ அதுதான். இப்போ பாக்டீரியா ஜெயிச்சதுன்னா வி லூஸ் த ஸ்ட்ரக்சர். இதே வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற வெள்ளணுக்கள் நல்லா இது பண்ணி அதை காற்று இது பண்ணிச்சுன்னா தட் எலிமினேட் த இன்ஃபெக்ஷன். அதனால தான் வந்து அதுக்காக தான் இரத்த குழாய் வந்து விரிவடையும். ஸோ அந்த இரத்த குழாய் விரிவடையும் போது நம்ம இதில் பார்த்தோம்னாலே செவந்து போய் செவன் இருக்கும். அதில் லேசை சுண்டி விட்டாலே ரத்தம் வரும் நிறைய. ஸோ அதுதான் வந்து ரத்த கசிவுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவன் பார்த்து சொல்லிடுவாங்க. ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. இதில் இன்னும் நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணும். தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த டாக்டர் கிட்ட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர், இப்போ அடுத்ததாக நம்ம கேட்க வந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த பாக்டீரியாவில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து பல் சொத்தெல்லாம் ஏற்படுது அப்படின்னு. ஸோ இப்போ இதுக்கான என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு பாக்டீரியா வந்து அங்கே உட்காருது அப்படின்னா அது எதனால், அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஏதோ ஒன்று தேவையில்லாமல் இல்லை தெரியாமல் வேறு ஏதாவது சாப்பிட்ருப்போம், அது வந்து ரெகுலர் பண்ணும்போது அந்த இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது இது வந்து நல்ல ப்ராடாக சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நம்ம தினப்படி வாயில் கை வச்சு இது பண்ணுறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே நுண்ணுயிர்கள் இருக்குது, பாக்டீரியாஸ் இருக்குது. அதில் வந்து சிலது நல்ல பாக்டீரியா இருக்குது, சிலது வந்து கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது. அந்த மாதிரி பாக்டீரியாவே இல்லாமல் இருக்குதுன்றது வந்து இட் இஸ் இம்பாசிபிள், முடியவே முடியாது. ஏன்னா எப்பயுமே மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது எப்போ அது ப்ராப்ளம் வரும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அது ஒட்டிக்கிற பொருள், முக்கியமாக வந்து சாக்லேட், பிஸ்கெட்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, இந்த மாதிரி இந்த ஒட்டிக்கிற பொருள்கள் இருந்து அது ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 48 ஹவர்ஸுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாக்டீரியாஸ் அதை வந்து நீங்கள் சாப்பாடு போடுற மாதிரி அதுலேருந்து இது பண்ணி அப்போ வந்து ஒரு அமிலம் உருவாகுது. அந்த அமிலம் தான் ப்ராப்ளமே ஒழிய பாக்டீரியா டைரெக்டாக ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த அமிலம் உருவாகாமல் இருக்கணும், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த பாக்டீரியாஸ் வந்து நம்ம ஸ்வாலோ பண்ணுறோம். அந்த பாக்டீரியாஸ் வந்து கேஸ்ட்ரிக் இதில் போகும்போது அது சம் ஆஃப் தம் தே கெட் டெஸ்ட்ராய்டு. அதனால் அந்த இதை பற்றி நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. பட் இந்த ப்ராப்ளம் எப்போ வருதுன்னா, இந்த பாக்டீரியாஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற இது கார்போஹைட்ரேட், பர்டிகுலர்லி இந்த ஸ்டிக்கி ஃபுட் அதில் இருக்கிற இது சேரும்போது தான் அந்த ஆசிட் உருவாகி அந்த ஆசிட் பல் சொத்தை உருவதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர் இருந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, கடலூர்ல இருந்து பாலமுருகன் பேசுறேம்மா. சொல்லுங்க சார், உங்களோட டவுட் என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க.
ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க சொல்லுங்க. மகாத்மா கோரிமோட்டுக்கு மகாத்மா காந்தி பல்லாசிரிக்கு வந்தங்க. எனக்கு ரைட் சைடு மேல் சைடு வந்து பல்லு அரிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஐயா கூசமா இருக்குயா. அத அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாரு, சீட்டு வாங்கிட்டு உள்ள போய் படுக்க சொன்னாரு. பார்த்துட்டு ரொம்ப அரிச்சிருக்குப்பா, இது ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்றாருங்கய்யா. அப்படியா? என்ன வயசு உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வயசு 54ங்கய்யா. 54. அதாவது 2 இது. அதாவது மேலே இருக்கிற அந்த க்ரௌன்னு சொல்லுவாங்க இல்லையா, பல்லுனுடைய மேல் பகுதி, அது சுத்தமாக அரிச்சிருக்குன்னா கட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று ஏற்கனவே இருக்கிற வேறு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இதை உபயோகப்படுத்தி க்ரௌன், அதாவது பல்லுக்கு கேப் போடுற மாதிரி இது பண்ணலாம். 1-2 பல்லுன்னா அப்படி பண்ணலாம். இப்போ நிறைய பல்லு அப்படி வெறும் வேறு தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் வேணும் இல்லையா? இப்போ சாதாரணமாக நீங்கள் பந்தல் நடுறீங்க, அதுக்கு கால் இருந்தால் தானே அது சரியாக நிற்கும். அது பல்லு வலியெல்லாம் இல்லைங்கய்யா, அது பல்லு அரிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் வலி இல்லைன்னா கூட வயசாக என்ன ஆகும்னு அந்த நரம்பு சப்ளை பண்ணுற இது வந்து தேஞ்சு போயிடும். அது நரம்பு சபை இது பண்ணலனாலே வலி தெரியாது. 2வது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இது தெரியாமல் இருக்கலாம். பட் வலி இல்லைன்னா கூட உங்களையும் அறியாமல் உள்ளே வந்து கிருமிகள் இருக்கும். அதனால் அந்த பல்லு ஒன்று இருக்கிற பல்லை வச்சு மேற்கொண்டு பல்லு கட்ட முடியுமான்றது பாருங்கள். இல்லை சிமெண்ட் வச்சு அடித்து அந்த கூச்சம் வர்றது குறைக்கலாம். அது எப்படி இருக்குன்னு டாக்டர் பார்த்தா தான் தெரியும். சிமெண்ட் வச்சு அடைக்கலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா மேலோட வந்து அந்த வெந்நீர்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு முன்னாடி பல்லுன்னா அழகுக்காக செய்கிறது இது இருக்குது, பின்னாடி பல்லுன்னா நமக்கு கடினமாக கடிக்கிறதுக்காக மெட்டல் க்ரௌன் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பல்லு கடித்து நல்லா இது பண்ண மென்று சாப்பிட்டா தான் நமக்கு உடம்பு உறுதியாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுலாம் ஒன்றும் அப்போ வெறும் கூச்சம் இருக்கா? வெறும் லைட்டா இருக்கு. அந்த கூச்சம்னாலே மேலே இருக்க எனாமல் பகுதி தேஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ எனாமல் தேஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்குரிய சிமெண்ட்டை போட்டு நார்மல் பல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா கேப் போடுவாங்க. இது 2ல் தான் அதை இது பண்ண முடியும். நன்றிங்கய்யா. ரைட்டுங்க. ரைட், தேங்க்யூ சார். நன்றி. ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த பல் அரிப்பு அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க, அது எதனால ஏற்படும்? அதாவது சில பேர் வந்து ப்ரஷ் பண்ணுறன்ற ஓவர் ஜெலஸ் ப்ரஷ் பண்ணுவாங்க, ரொம்ப நாளை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி, எறும்பூர கல்லும் தேய்ணுவாங்க. ஸோ அப்போது தேய்க்க என்ன ஆகுன்னா அந்த எனாமல் வந்து இப்போ நம்ம வந்து 6-7 வயசுலேருந்து பர்மனெண்ட் டீத் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ 70-80 வயசு வரைக்கும்னா இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து சாப்பிட்றதுல இருக்க அரைக்கிறது ஒன்று, நம்ம பல்லு தேய்க்கிறது ஒன்று, இதனால் மேலே இருக்க பகுதிகளெலாம் கொஞ்சம் தேயும். இதில் தேய்கிறதுனால என்ன ஆகும்னா அடியில் இருக்க டென்டின் எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ தான் பல்லு கூச்சம் வர்றது. ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது தான் இந்த நம்ம முன்னாடி பேசின அந்த இவர் இருக்கார் இல்லையா, நேர், அவருக்கு வந்து பல்லு கூச்சம் இல்லாட்டி பல்லு தேய்மானம் இருக்குது. அதனால் வந்து அசிங்கமாகவும் இருக்கும் சில பேருக்கு. ஸோ இந்த தேர் வந்து மெயினாக வந்து மெக்கானிக்கல் அபரேஷன் தான். ஸோ பல்லு ராங் டெக்னிக் ஆஃப் ப்ரஷிங், அதை சரியாக நம்ம முறைப்படுத்தி பண்ணோம்னா இப்போ சொல்லும்போது நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ப்ரஷ்ஷிங் வந்து ஒரு பல்லுக்கும் ஒரு 3 பல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் டைமிங்க்கு மேலே தேவையே இல்லை ப்ரஷ் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கும்போது தான் அதெல்லாம் செஞ்சு போயிடுது. பல்லு வெள்ளையாக இருக்கணும் வச்சு. ஆமாம். அதில் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா மேலே இருக்க எனாமல் தேஞ்சு போச்சுன்னா அடியில் இருக்க டென்டின் பகுதின்னு சொன்னோம் இல்லையா, அது மஞ்சளாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது தேஞ்சு போச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வெனீரிங் சொல்லுவாங்க. அது வந்து போர்சிலினே காம்போசிட் ரெசின் வச்சு பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா சின்ன ஒரு ஷெல் மாதிரி பல்லு மேலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யூ கேன் ரீகெயின் யுவர் ஒரிஜினல் டூத். இது ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா அதை வெனீரிங் பண்ணாலே போதும். இல்லை ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு, ஆழமாக போயிருக்கு அப்படின்னா பல்லு கூச்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பல்லு கூச்சம்னாலே அடியிலே டென்டின் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது டென்டின் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா பெரிய டியூபுல் மாதிரி இருக்கும். அதாவது சொல்ல போனோம்னா டியூபுன்றது என்ன அப்படின்னா ஒரு குழாய் மாதிரி இருக்கும். அந்த குழாய் மூலமாக பாக்டீரியா, வெளியில் இருக்க பாக்டீரியாலாம் உள்ளே போகும். ஸோ அப்போது நரம்பு பகுதி பாதிக்கும். ஸோ நம்ம ஒன்றுமே இல்லை தேஞ்சு போச்சு அப்படின்றதுனால விட்டுடக்கூடாது. 2வது வந்து மேலே இருக்க தேய்க்கும் போது இயற்கையாகவே நமக்கு வந்து டிஃபென்ஸ் ப்ராசஸ் எப்படின்னா மேலே தேயும் போது உள்பக்கமாக ஃபார்ம் ஆகும். பல்லுக்கு உள்பகுதியில் அப்படி ஃபார்ம் ஆக பல்லுனுடைய பல்ப்புன்னு சொல்லுவோம். அதாவது நரம்பு இருக்கு இல்லையா, அதனுடைய இது குறைஞ்சிரும்.
ஸோ அப்போது அப்படி போக போக அதனுடைய ரத்த சப்ளை குறையும், ஆனால் பல்லுடைய திக்னஸ் ஜாஸ்தி ஆகும். இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், பல் எப்படின்னா உறுதியாக அது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ரொம்ப ஹார்டாக கடிக்கும் பல் உடஞ்சிரும். ஸோ இதுதான் கான்சிக்வன்ஸு. தேஞ்சு போச்சுன்னு நம்ம அப்படியே விட்டோம்னா அது இன்னும் தேய் உள்பக்கம் ஃபார்ம் ஆகும், பல்பினுடைய இது குறைஞ்சிரும், அதாவது ரத்த சப்ளை நரம்பு சப்ளை இதனுடைய விர்த்து குறைஞ்சிரும். அப்போது என்ன எதாவது கடிக்கும்போது உடஞ்சதுன்னா ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பாக இருக்கிறது எங்கேயாவது குத்தி புண்ணாகும். ஸோ இது செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன் ஆஃப்டர் எதர் போயிட்டே தான் இருக்கும். அதில் ஒன்று தொடர்பு கொண்டு கண்டிப்பாக அதனால் எதையுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. தேஞ்சு போச்சுன்னா பல்லு கூச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது அர்த்தம். அதை போய் காமிக்கணும் கண்டிப்பாக. ஓகே டாக்டர். ஸோ இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பல்லில் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்தாலும் அது அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த பல்லு தூக்கிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு நிறைய இப்போ ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, அந்த பல்லு கட்டுறது அப்படின்றத பற்றி. ஸோ இன்றைக்கி இன்னும் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ டென்டலில் கரெக்ட் எவாலுவேட் ஆகிட்டுருக்கு, இதில் முன்னேற்றங்கள்லாம் பார்க்கலாம். முதல்லலாம் என்ன பண்ணாங்க, சாதாரணமாக எடுத்து மாட்டுற மாதிரி கம்பி போட்டு அப்ளைன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது பல்லு தூக்கிக்கிட்டு இருக்கு, அசிங்கமாக இருக்குது, இல்லை ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னா சாதாரணமாக ரிமூவபிள் எடுத்து மாட்டுற மாதிரிலாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் என்ன வந்ததுன்னா, இது சரியாக பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் தான், சரியாக அவங்க கோஆப்ரேட் பண்ணால் தான். ஏன்னா சில பேர் பார்க்குறதுக்கு இதாக இருக்குன்னு போட்டு போயின்னு இருப்பாங்க. அப்போது பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, அது கண்டிப்பாக அதிலே இருக்கணும். ஏன்னா ப்ரெஷர் கொடுக்க தான் உள்ளே போகும். நம்ம கொடுக்குற மாதிரி இப்போ ஒரேடே தள்ளினாலும் பல்லு கீழே விழுந்துடும். ஸோ அதனால் டாக்டர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார், எந்த அளவுக்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த பல்லுக்குன்றது பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ஃபிக்ஸட் அப்ளைன்ஸு, அதில் ஃபிக்ஸட் அப்ளைன்ஸ் அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா பிரேசஸ் மாதிரி போடுவாங்க. அதாவது பார்க்குறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஃபிக்ஸடாக போட்டு ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு இது பண்ண பிரின்சிபல் என்னென்னா ப்ரெஷர் அப்ளை பண்ணணும் பல்லுக்கு கண்டினியூஸாக. பட் இட்ஸ் எ ஸ்லோ ப்ராசஸ். மெதுவாக எந்த அளவுக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு தான் பண்ணணும். பியாண்ட் பாயிண்ட் போயிடுச்சுன்னா அது பல்லு கீழே விழுந்துடும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு சீக்கிரமாக எனக்கு ஒரு மாதத்தில் கல்யாணம் சீக்கிரமாக போடணுன்னா அப்படி பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இயர்ஸ் டுகெதர். ஏன்னா மேலே ப்ரெஷர் கொடுக்க உள்பக்கமாக எலும்பு தேயும், அப்போ கொஞ்சம் பல்லு மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் வெளியில் கேப் விழுந்தது இல்லையா, அந்த இடத்துல திருப்பி போன் ரீஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் கொஞ்சமாக நம்ம பண்ணணுமே ஒழிய அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஃபார்ச்சுனேட்லி இப்போ யங்ஸ்டர்ஸுக்கிட்ட நல்ல அவேர்னஸ் வருது. அதுக்கு ப்ராபப்ளி பிகாஸ் உங்களை மாதிரி மீடியாவில் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. யங்ஸ்டர்ஸ்கிட்ட நாங்கள் மெயினாக பார்க்குறது என்னென்னா, பார்வைக்கு முக்கியமாக அவங்க தேர் நாட் பாதர் அபவுட் எனிதிங் எல்ஸ். பார்வைக்கு அழகாக இருக்கணும். அதில் 1-2 பல்லு கோணலாக இருந்தாலும் குறுக்கலாக இருந்தாலும் உடஞ்சி போனாலும், ஏன்னா அவங்க வெளியில் போகிறாங்க வராங்க, தே ஆர் ப்ரோன் டு ட்ரோமா. அடிபட்டாலும் உடஞ்சாலும் அதை இது பண்ணணும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. மெயினாக இப்போ இன்விசலைன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா அலைனஸ், மெயினாக சொல்லணும்னா அலைனஸ். இது ஒரு சின்ன ட்ரே மாதிரி கொடுத்து மாட்டிக்க சொல்லுவாங்க. வேணும் போது போட்டுக்கலாம், வேணும் போது கைட்டு வச்சுக்கலாம். முதல்லாம் இந்த பிரேசஸ் கண்டினியூஸாக இருக்கும்போது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்களால சாப்பிட முடியாது, முறுக்கு கடிக்கக்கூடாது, வத்தல் சாப்பிடக்கூடாது, இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது சாப்பிடும்போது உள்ள துகள்கள்லாம் மாட்டினா க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதில் துர்நாற்றம் அடிக்கும். ஸோ அது எந்த பர்பஸ்க்காக அவங்களுக்கு பண்ணமோ அந்த பர்பஸ் டிஃபீட் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ புதுசாக அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னா அலைனஸ்ன்னு போட்டு வந்திருக்கு. அந்த அலைனஸ் ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்கும். ட்ரே உள்ளே மாட்டிக்குவாங்க. நார்மல் பல்லு தான் தெரியும். ஸோ அது தோ இட் இஸ் கால்ட் இன்விசிலைன் அப்படின்னா என்னென்னா இன்விசிபிள் அலைனஸ்ன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இன்விசிபிள் கிடையாது, கிட்ட போய் பார்த்தா தெரியும் அவங்க மாட்டின்னு. ஆனால் நார்மல் பல்லு இது மாதிரியே இருக்கும். இது பேஷண்ட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேணும் போது எடுத்துகிட்டு என்ன விருப்பம் இருக்கோ சாப்பிட்டுட்டு திருப்பி மாட்டிக்கலாம். அதேமாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ தேர் ஏபிள் டு மெயின்டைன். அந்த சேஞ்சஸ் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது ஏன்னா அதுதான் டாக்டர் மானிட்டர் பண்ணுவார். எங்கே தேயணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் தேய்ச்சிடுவார் அந்த ட்ரேயை. அப்போ அங்கே கேப் கிடைக்கும், அந்த இடத்துல பல்லு உள்ளே போகும். எங்கே கூடாதோ அந்த இடத்துல மேலே ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு தான் இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படின்னா கேட் கேம் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா கேட் கேம்ன்றது கம்ப்யூட்டர் எய்டட் டயக்னாஸ்டிக். இது டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிரைண்ட் பண்ணி போட்டு அப்ளைன்ஸ் போடுவாங்க.
மெஷின் வந்து லெபார்ட்டரியில் பண்ணுறது. இதை வந்து இப்போ பியூட்டிஃபுல்லாக இது பண்ணுவாங்க. இதில் எப்படின்னா ஒன்ஸ் இன் 2 weeks 3 weeks வந்து இனிஷியல் ஸ்டேஜில் போய் பார்க்கணும். பேஷண்ட் வந்து டாக்டர் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க போகிற அளவுக்கு இன்ஃபேக்ட் பேஷண்ட்டே பார்க்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறது. ஸோ அதனால் கம்ப்யூட்டரில் வந்து அவங்க ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு போதுமா, உள்ளே தள்ளினது இல்லை இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணது போதுமா அப்படின்னு பேஷண்ட்டுக்கே சொல்லலாம். அவங்களே பார்ப்பாங்க கம்ப்யூட்டரில். ஸோ இட் இஸ் பிகம் ஸோ பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸு ஃப்ரெண்ட்லி. அதனால் வந்து யங்ஸ்டர்ஸே சொல்கிறாங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் டாக்டர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு ஆஸ்பெக்ட்டு. சப்போஸ் கேப் இருக்குது, பல்லில் கேப் இருக்குது அப்படின்னா 2 பல்லுக்கு இடையில இருக்குது, அது டயஸ்டிமான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி கேப் இருக்கிறதுக்கு அப்படின்னா எனக்கு நாளைக்கு பெண்ணு பார்க்க வராங்க இன்றைக்கி போடுங்க அப்படின்னா கஷ்டம் அது. ஆனால் அதுக்கு என்ன வழி இருக்குன்னா இம்மீடியட்டாக ஒரு சிமெண்ட் மாதிரி இருக்குது. அது வந்து சிமெண்ட் போட்டு இது பண்ணோம்னா அதை போட்டு ப்ராசஸ் பண்ணி க்யூர் பண்ணிவிடுவாங்க. அது கொஞ்சம் இருக்கிற பல்லை விட கொஞ்சம் விடுத்து கொஞ்சம் பெருசாக வந்து நார்மல் ஷேப்பிங்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து நாள் படையில் ஏன்னா பிகாஸ் நம்ம மேலே இது பண்ண இப்போ சாதாரணமாக சன்ஷேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போட்டு ஒட்ட வச்சுன்னா இப்படி டக்குன்னு கீழே உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதேமாரி மேலே இருக்கிற அந்த இது வந்து சிமெண்ட் வந்து நாளடைவில் கொஞ்சம் கீழே விழலாம். ஸோ அப்போ கான்ஸ்டண்ட்டாக இது வந்து டெம்பரரி மெஷர் இது பண்ணலாம். இல்லை இதுதான் ஸ்மைல் கிளினிக்கில் பண்ணுறதெல்லாம் அந்த கேப்பை அடைச்சிடுவாங்க, இம்மீடியட்டாக பண்ணிவிடுவாங்க. உடனே பார்த்துட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குன்னுவாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது வந்து எப்படி பண்ணாங்கன்னா உள்ளே தள்ளுறதுக்கு வந்து அலைன்மெண்ட்டுக்கு தான் இந்த இன்விசலைன் அப்படின்னு போட்டு இது போடுறது. இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை டாக்டர், அந்த ஒரு பல்லு மட்டும் கேப் இருக்குது அதை மட்டும் அழகாக மாற்றணும் அப்படின்னா கேப் போட்டு விட்ருவாங்க. அதுதான் ஜாக்கெட் க்ரவுன் சொல்லுவாங்க. அது வந்து போர்சிலின்றது நியர் நேச்சுரல் கலர் மாதிரியே பக்கத்து பல்லு இருக்குது ஏற்ற மாதிரியே கலர் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி நல்ல இது மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. க்ரவுன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நேச்சுரலுக்கு அதுக்கு வித்தியாசமே தெரியாது. அதனால் அந்த அளவுக்குலாம் இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக பண்ணுற சிமெண்ட் மூலமாகவும் இருக்குது, இல்லை கேப் போடுறதும் இருக்குது, இல்லை நம்ம வந்து அதை உள்ளே தள்ளி அதை அலைன் பண்ணுறதும் இருக்குது. ஸோ எல்லா இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பல்லு அந்த சந்து பல்லு அடைக்கிறது அப்புறம் பல்லு எடுத்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் சொன்னீங்க டாக்டர். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா பல்லு வந்து ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் தூக்கிக்கிட்டு ஒன்று உள்ள அந்த மாதிரி இடுக்கு பல்லு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அந்த இடுக்கு பல்லு தூக்கிட்டு இருக்கிறது சிங்கப்பல்லு இருக்கிறது இதெல்லாம் வந்து டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வச்சு என்ன பண்ணுவாங்க. இப்போ முதல்லாம் அளவு எடுக்கிறதுக்கு ஒரு பேஸ்டி மெட்டீரியல் மாதிரி போட்டு அளவு எடுப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். டாக்டருக்கும் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், பேஷண்ட்டுக்கும் வந்து வாயில் வச்சுருக்கோம். ரெண்டாவது உள்ளே முழுங்கிடுவாங்களோன்னு அவங்களுக்கு பயம் இருக்கும், அந்த கேகிங் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். இதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் என்னென்னா வெறும் இது மட்டும்தான் ஒரு ஃபைபர் ஆப்டிக் இது மாதிரி அனுப்புவாங்க உள்ளே. அது அப்படியே கேமரா அப்படியே பிடிச்சிடும். கேமரா பிடிச்சுன்னா கம்ப்யூட்டரில் வந்து பதிவாகிடும் அது. ஸோ இது வந்து தான் அதை பதிவானதுக்கப்புறம் அதில் வச்சு டிசைன் பண்ணி இந்த மாதிரி அப்ளைன்ஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே வந்து இம்ப்ரெஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப காம்பேக்டாக அதாவது நீட்டாக இருக்கும். பேஷண்ட்டுக்கும் இதாக இருக்கும். எடுத்துகிட்டு அதை அப்படியே பேஷண்ட் காமிக்கலாம். அந்த பாருங்கள் உங்கள் பல்லு இப்படி தான் இருக்குது அப்படின்றது காமிக்கலாம். ஸோ இம்ப்ரெஷன் மெட்டீரியலே இப்போ இன்னும் நாளடைவில் அவுடேட் ஆகிடும் அந்தளவுக்கு இதாக. ஸோ கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிவிடுவாங்க. பதிவு பண்ணிவிட்டு எந்த மாதிரி அப்ளைன்ஸ் வேணும் அப்படின்றது டிசைன் பண்ணுவாங்க லேபில். அதுதான் கேட் கேம். இது அது வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இது, பட் இட் இஸ் வெரி ஒர்த் வைட். அது ஒரு முக்கியமான அட்வான்ஸ்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து 3D அதாவது 3 டைமென்ஷனல் இதில் வந்து ஒரு உங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்குது, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சோன்னா உங்கள் ரிசல்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிற அளவுக்குலாம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதுமா, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஆகணுமா, இந்த பர்டிகுலர் டூத்தை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணால் போதுமா, இல்லை நிறைய ரொட்டேட் பண்ண போகணுமா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்குலாம் இப்போ வந்து முன்னேற்றங்கள் இருக்குது. ஸோ மெயினாக என்னென்னா பேஷண்ட் வந்து அந்த டாக்டர் மானிட்டர் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பேஷண்ட் அப்பப்போ சொல்லலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் டாக்டர், இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ள நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஓகே டாக்டர். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கணும் டாக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்து தான் இன்றைக்கி நம்மளுடைய நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மகாத்மா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய முன்னாள் டீன் மற்றும் வாய்வழி நோயியல் துறை புல தலைவர் டாக்டர் வி ரமேஷ் அவர்கள்கிட்ட. டாக்டர், இப்போது அடுத்தது என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லாருக்குமே வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பல்லு கட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பல்லு கட்டுறது
அப்போ முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அதுல வந்து என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கு, அது வந்து இம்ப்ளான்ட் வரைக்கும் வந்திருக்கு, இன்னும் என்னென்ன டெவலப் ஆயிருக்கு, அதை பத்தின டீட்டெயில்ஸ். இப்போ முதல்லலாம் ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பல்லு விழுந்துச்சு முதல்ல எதுக்கு கட்டணும் நம்ம அப்படியே விட்டுடலாமே அப்படின்னா முதல்ல அழகுக்கு அப்போ சொன்னோம். பேசுறதுக்கே சில சரியாக வராது, இந்த சொற்பொழிவாளர்கள் இல்லை ஏன் இவங்க எல்லாமே எல்லாம் பேசுறதுக்கு வராது, சாப்பிட்றதுக்கும் பல்லு அரைக்க முடியாது. ஸோ இதனால் என்னென்ன பல்லு கட்டியே ஆகணும். அப்போ தான் வந்து பக்கத்து பல்லு நகராமல் இருக்கும். இல்லாட்டி பக்கத்து பல்லு நகர்ந்து சீக்வன்ஷியலாக என்ன ஆகும்னா அந்த நம்மளுடைய கடிக்கிற பகுதி அக்குழு சொல்லிது மாறி போயிடும். அப்படி மாற மாற என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கிற பல்லினுடைய சப்போர்ட்டும் போயிடும். ஸோ ஒன்றுன்னா விழ ஆரம்பிக்கும். ஓகே, எல்லாமே ஆட்டம். ஆமாம், ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் பல்லு இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கட்டுறது தான் முறை. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது கட்டுறதுல எப்படின்னா எடுத்து மாற்றுறது வந்து இம்மீடியட்டாக அது டெம்பரரி. சாதாரணமாக அக்ரிலிக் ரெசின் அப்படின்னு போட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் முன்னாடி காலத்தில். இப்போ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆக அதுதான் முன்னாடி பாட்டில் கூட கேட்டோம், ஒரு இது மூணுனா இன்னொரு இது திறக்கணும் சொல்ல இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி எனக்கு அசிங்கமாக இருக்குது, மற்றவங்களுக்கு முன்னாடி எடுத்து மாற்றுறது பண்ணுறதுலாம் பிடிக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னா பக்கத்து 2 பல்லில் சப்போர்ட் எடுத்து, இப்போ ஒரு முன்னாடி பல்லு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த 2 பல்லில் கிரைண்ட் பண்ணிவிட்டு 3 பல்லாக போட்டு மாட்டி இது பண்ணுவாங்க. இதுதான் வந்து பிரிட்ஜுன்னுவாங்க, பிரிட்ஜ் ஒர்க்கு. ஒரே ஒரு பல்லு மட்டும் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு கேப் மாட்டிடுவாங்க. அதுக்கு வந்து ஜாக்கெட் க்ரவுன். அதனால எந்த பிரச்சனையும் வராதுங்களா? இப்போ அந்த மாதிரி பல்லு கட்டியிருக்காங்க அந்த மாதிரினா என்னால் வந்து எப்பயும் போல் வழக்கமாக வந்து சாப்பிட்றது ப்ரொவைடட் எப்பயும் நம்ம பார்த்துக்கிற பல்லு மாதிரி அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா அதுலேயும் வந்து உணவு துகள்கள் தங்கும், அதுவும் வந்து இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் இது பண்ணிக்கலாம். அதனால் இதில் பார்த்துக்கிற பராமரிப்பு அதுலேயும் இருக்கணும். இந்த பிரிட்ஜுன்றது வந்து பக்கத்து பல்ல கட் பண்ணணும். ஸோ அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் என்னாச்சுன்னா பக்கத்து பல்லாம் கட் பண்ணக்கூடாதுங்க, எனக்கு அதெல்லாம் கட் பண்ண இருக்கிற பல்ல ஏன் நல்லா பண்ணணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா பல்லினுடைய அமைப்பில் வேர் இருக்கு இல்லையா, அந்த வேர் மட்டும் அப்படியே ட்ரில் பண்ணி இதை ஜாக்குள்ளே வேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த டெப்த்துக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி உள்ள ட்ரைவ் பண்ணி அந்த ஸ்க்ரூவில் வந்து ஒரு சின்ன ஸ்டட்டு வச்சு அது மேலே க்ரௌனை மாட்டிடுவாங்க. இது எப்படின்னா செவுத்தில் ஆணி அடித்து கேலண்டர் மாட்டுற மாதிரி தான். ஸோ பட் என்ன போனுக்குள்ளே போகணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி எடுத்து போட்ட இல்லை, இட்ஸ் அ லாங் டியூரேஷன், நல்லாவே இதுவாக இருக்கும். அது ஸோ போனுக்குள்ளே ட்ரில் பண்ணி உள்ளே அந்த ஸ்டம்பை வச்சு அது மேலே க்ரௌன் டெவலப் பண்ணுறது தான் வந்து இம்ப்ளான்ட்ன்றது. அது சிங்கிள் டூத் இம்ப்ளான்ட்டாக இருக்கலாம், இல்லை பல்லு சுற்ற எல்லா பல்லும் போனதுக்கப்புறமும் 4-5 இம்ப்ளான்ட் வச்சு அது மேலே இது பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு எடுத்து மாட்டுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அசிங்கமாகவும் இருக்கும், விழுந்துருமோன்ற பயம் இருக்கும் பேசும்போது. அது அதனால் அந்த மாதிரி இம்ப்ளான்ட் எல்லாம் இது பண்ணும்போது இப்போ லேட்டஸ்ட் அட்வான்டேஜ்லாம் வந்து இம்ப்ளான்ட்ஸ் தான் இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் எனக்கு இம்ப்ளான்ட் போட்டுருங்க. அது காசை பற்றி யாரும் இது பண்ணல, வெறும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். அதனால வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அதில் வந்து இன்னும் நியர் நேச்சுரல் கலர்ன்றது வந்து போர்செலினில் பண்ணுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இல்லை கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கட் பண்ணணும் அப்படின்னா காம்போசிட் இதில் பண்ண இருக்குது, செராமிக் இதில். அது இது ஒரு ஆஸ்பெக்ட். பல்லு கட்டுறது, சில பேர் உடஞ்சி பல்லு சுத்தமாக ஆக்சிடென்ட்டில் ஒரு பல்லு மட்டும் கீழே விழுந்துடுது அப்படின்னா முழு பல்லு விழுந்ததுன்னா அதை அப்படியே டாக்டர்கிட்ட கொண்டு வந்து வச்சு அதை திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் அது வந்து எடுத்துன்னு வரும்போது அது ட்ரை ஆகக்கூடாது. அதனால் சாதாரணமாக நம்ம பால் இருக்கு இல்லையா, நம்ம குடிக்கிற பால், ஏன்னா அந்த பிஹெச்சும் நம்ம ஓரல் சலைவா பிஹெச்சும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே இது இருக்கிறதுனால பாலில் போட்டு கொண்டு வரலாம். இல்லை சலைன் வாட்டர் இருக்குல்ல அதில் போட்டு கொண்டு வரலாம். இல்லை அந்த உடஞ்சி இது விழுந்ததுன்னா அதுக்குள்ளேயே உள்ளே வச்சுட்டு வரலாம், இல்லை வாய்க்குள்ளேயே வச்சுட்டு வந்துடலாம். கான்ஷியஸாக இருந்தால் பேஷண்ட் என்னதுன்னா அந்த ட்ரை ஆக விடக்கூடாது அந்த பல்ல இதை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க டாக்டர் வந்து அதை உள்ளே வச்சு இதுதான் ரீஇம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது எந்த பல்லு கீழே விழுந்ததோ அதை திருப்பி அதே சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதை கொஞ்ச நாளைக்கு நம்ம இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் சப்போர்ட்டு கொடுத்து இது பண்ணால் நேச்சுரல் ஹீலிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரீஇம்ப்ளான்டேஷன், ரீஇம்ப்ளான்ட் த சேம் டூத். ஏன்னா அது அட்வான்டேஜ் என்னன்னா நேச்சுரல் டூத் உங்களுடைய பல்லே யூஸ் பண்ணிக்கிறோம், வேறு நேச்சுரல் சிந்தட்டிக் எதுவுமே கிடையாது. இது ரீஇம்ப்ளான்டேஷன். இதில் சில பேருக்கு என்னென்னா பின்னாடி பல்லு தேவை இருக்காது, அதை கொண்டு வந்து அதை எடுத்துட்டு முன்னாடி பல்ல கொண்டு வந்து அதை கூட அரைக்கத்து வச்சுக்கலாம். ரீஇம்ப்ளான்டேஷன் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
வணக்கம் மேடம். என் பேர் குமரன், வெளியில வந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க. என்னோட நண்பர் வந்து அவரு எதிரில மேல் பல்லு 2 பல்லு கீழே உண்டு தெரிச்சு சுத்தமா எல்லாம் போயிருது. அது திரும்ப சரி பண்ணி வைக்கனாக்கா எப்போ வந்து போகணும், எங்க வந்து பார்த்தேன்? ஒன்றும் இல்லை, முதல்ல அந்த பல்லு கீழே விழுந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, சுத்தமாக இல்லை. உங்களுக்கு சுத்தமாக இல்லை, அது வந்து அழகாக பழையபடி ரீப்ளேஸ் பண்ண முடியும். பக்கத்து பல்லு நல்லா இருந்ததுன்னா அதுலேயே சப்போர்ட் எடுத்து அதில் போட்டு கட்டுறதுக்கெலாம் வசதி முறைகள்லாம் இருக்குது. எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் பல் டாக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அளவு எடுத்து பண்ணுறதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்குது. அது எப்படி இயற்கையாக இருந்ததோ அதேமாரி கொண்டு வர முடியும். இல்லை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசணுமே அந்த இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முறையாகவும் நம்ம பண்ண முடியும். இம்ப்ளான்ட்டுன்னு பண்ணால் கொஞ்சம் இது ஜாஸ்தியாகும், காஸ்ட் எஃபெக்ட் ஜாஸ்தியாகும். மற்றபடி வெறும் எடுத்து மாட்டுற மாதிரியும் இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். எப்படி இதாக இருக்கோ டாக்டர் அவன் வந்து பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரி இது இருக்குது, பாதி பல் இருக்கா இல்லை ஃபுல்லாக விழுந்துருக்கான்னு பார்த்து. எங்க மேம் வரணும்? இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எந்த பல் டாக்டர் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்க, ரைட். ஓகே, இங்க மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவ கல்லூரி இருக்கு பாருங்க, அங்க கூட போய் பார்க்கலாம். சரிங்க மேம். ஓகே, தேங்க்யூ. நல்லது. ஓகே டாக்டர், ஸோ இப்போ இதில் ஒரு சில பிரச்சனைகள் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கே போய் நம்ம பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டென்டல், கவர்மெண்ட் டென்டல் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே இப்போ வந்து காம்படிஷன் போக 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 எது அட்வான்ஸ்மெண்ட்டு இருக்கோ அதை எடுத்து நம்மள பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரைவேட்டாக கூட. அதனால் வந்து ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் எவ்ரிவேர். நமக்கு வந்து நம்மளால் காசு கொடுத்து இது பண்ண முடியாதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியே ஓரளவுக்கு நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ அந்த கேட் கேம்லாம் சொன்னேன், அதெல்லாம் கோடிக்கணக்கில் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைவேட்லேயும் இருக்குது, இப்போ கவர்மெண்ட் இதுலேயும் இருக்குது, எங்கே வேணாலும் போய் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ இப்போது அடுத்தது என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பல்லுல வந்து ரத்த கசிவு ஏற்படுறது, அந்த கால்சியம் குறைபாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல ரத்த கசிவுன்றது எதனால் வருதுன்னு நம்ம பார்த்துக்கணும். நான் முதல்ல சொன்னேன், இந்த பாக்டீரியா அக்குமுலேட் ஆச்சுன்னா, இந்த பாக்டீரியா எப்படின்னா ஒரு ஸ்லைமி மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணும், அது வந்து பல்லில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் பல்லை சுற்றி பாக்டீரியா அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து இது பண்ணுறதுனால பாக்டீரியா வந்து ஒரு ஃபாரின் மெட்டீரியல் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து நம்மளுடைய உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணணும். டிஃபென்ஸ் ரியாக்ஷனில் ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது வந்து வெள்ளணுக்கள் வந்து இது பண்ணி டிஃபென்ஸுக்காக நிறைய ப்ரொலிஃபரேட் ஆகும். இந்த இதில் ரத்த சப்ளை ஜாஸ்தியாகும். அப்போ ரத்த சப்ளை ஜாஸ்தியாகும் போது அந்த இடத்துக்கு நிறைய தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் மூலமாக தான் நியூட்ரிஷன் வரும். ஸோ அதனால தான் சொதன்னு இருக்கிறது அந்த இடம். அதாவது ரொம்ப ரணமாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்களே, ஆக்சுவலாக ஒரு விதத்தில் இட்ஸ் அ டிஃபென்ஸ் ரியாக்ஷன். பட் வந்து நாளடைவில் போக 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 என்ன ஆகுனா, அந்த கம்ஸ்ன்றது வந்து பல்லுலேருந்து அந்த தசை நார்கள் வந்து கட் ஆகிடும். ஸோ அப்போ தான் பல் ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த ரத்தம் வர்றதுக்கு மெயின் வந்து கால்சியம்ன்றது வந்து மெயினாக கிடையாது. கால்சியம் இது ஒன் ஆஃப் தி கிளாட்டிங் ஃபேக்டர், அவ்வளோதானே வழியே. மற்றபடி வந்து பிளட்டு வர்றதுக்கு காரணம் வந்து ஒன்று வாஸ்குலர் சப்ளை ஜாஸ்தி ஆகிடுது. வாஸ்குலர் சப்ளை குறைஞ்சதுன்னா நமக்கு வந்து பேலாக தெரியும். இன்ஃபேக்ட் அந்த இது பார்த்திங்கன்னா ஸோ மோர் ரெட்டிஷ். நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கம்ஸ் வந்து பேல் பிங்க் கலர் இருக்கும். அதே வந்து சொதன்னு கொஞ்சம் வீக்காக இருக்குது, ரத்தம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் சரியில்லை. அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து சில சமயத்தில் சில விட்டமின் குறைபாடுகள், விட்டமின் சி டெஃபிஷியன்சி, ஸ்கர்வின்னு சொல்லுவோம், அது இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். இல்லை கிளாட்டிங் ஃபேக்டர் டெஃபிஷியன்சி, அதாவது ரத்தம் உறைதலில் டெஃபிஷியன்சி. சில பேர் ஹீமோஃபிலிக்ன்றது நம்ம ஹெரிடிட்டியாக வர்றது. அது அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரத்தம் கட்டி கட்டுறதுனுடைய இது வந்து குறைபாடுகள் இருக்கும், அவங்களுக்கு அந்த ரத்த கசிவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹீமோஃபிலிக் சொசைட்டியே நம்ம பாண்டிச்சேரியிலே இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் அதுக்கேற்ற மாதிரி முதல்ல அந்த மருந்து கொடுத்துட்டு அப்புறம் பல் எடுக்கணுமோ போகணுமோ செய்வாங்க. ஸோ ரத்த கசிவுன்றது ஈஸியாக எடுத்துக்கூடாது. சிம்பிள் இது வந்து 90% காரணம் வந்து என்னென்னா கம் இன்ஃப்ளமேஷன் தான். அது பல்லு சுத்தமாக வைக்கணும். இந்த காரை படியிறது, அந்த காரை க்ளீன் பண்ணிட்டோம்னா பழையபடி ஹீலிங் ப்ராசஸ் எக்ஸலண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் பேசலாம் டாக்டர். நீங்கள் ஒரு அழைப்பாளர் இருந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? தமிழரசு மேடம். ஓகே சார், உங்களோட டவுட்டை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம்.
ஒண்ணும் இல்லைங்க, இப்ப பல்லு சொத்த பல்லு எடுத்தே ஆகணும். அவர் கண் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அந்த கண் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள்ல அந்த பல்லு எடுக்கலாம்? அதுக்காக அதாவது பல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைம் இருக்குது அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இல்லையா? பண்ணியாச்சு. ஸோ அது வந்து எதுக்காக டிலே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அவருக்கு வந்து அந்த சர்ஜிக்கல் ப்ராசஸை தாங்கக்கூடிய இது வரணும். அப்போ வந்து நல்ல இருக்கார், கண் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, நல்லபடியாக இருக்காருன்னு அடுத்த நெக்ஸ்ட் டே கூட போய் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ப்ரொவைடர் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கவர் கொடுத்து பண்ணுவாங்க. பட் அதுக்கு வர்ற கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 1 வீக்கில் இது பண்ணி பண்ணலாம். பட் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால பல் எடுக்கக்கூடாது, இல்லை பல் வைத்தியம் பண்ணிக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. அதான் டாக்டர், அங்கே என்ன பண்ணாங்க, நாங்கள் 2 மாதம் தான் அவர் போய் பல்லு எடுத்துன்னு வந்தார். ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் கண் ஆப்ரேஷன் பண்ண உடனே ஏன் பல்லு இல்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பான இது. பட் அதுக்குரிய இதெல்லாம் இப்போ எவ்வளோ மெடிசின்ஸ் கொடுத்து ஒரு அட்வான்ஸாகவே இது பண்ணி இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்குலாம் இப்போ வழிமுறைகள் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ப்ரொடெக்ஷன்லேயே எடுப்பாங்க, ப்ரொஃபலாக்டிக் கவர்லேயே பல் எடுக்கிறதெல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் கார்டியாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட, அதாவது இருதய நோய் இருக்கிறவங்கலாம் கூட பல் இது பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பல்லை க்ளீன் பண்ணிக்க சொல்லுவாங்க. அதனால் இது பண்ணுறதுனால அது தவறாயிடும் அப்படின்ற எண்ணங்கள் வேண்டாம், பண்ணலாம் தாராளமாக. அதான் டாக்டர் 2 மாதம் கழிச்சு தான் போனாங்க. தேங்க்யூ டாக்டர் உங்களுக்கு. ஏன்னா சந்தேகத்தை அழிச்சு நான் சொல்லிவிடுவேன், வேறு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பண்ணலாங்க. ரொம்ப நன்றி மேம். ஓகே. டாக்டர், அந்த இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேங்க. அந்த காலத்தில் வெறும் ஒரு சின்ன எக்ஸ்ரே கொடுத்து வாயில் கையில் பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதுதான் இன்ட்ராஓரல் எக்ஸ்ரேன்னுவாங்க. அதாவது பல்லினுடைய ஒரு பல்லு மட்டும் தெரியும். நாளடைவில் என்னாச்சுன்னா, இல்லை நம்ம ஃபுல் ஜாவும் கம்ப்ளீட்டாக தெரியணும் அப்படின்னா அதை ஓபிஜின்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோ பேண்டமோகிராம். மேல் தாடை எப்படி இருக்குது, கீழ் தாடை எப்படி இருக்குது, பல்லினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, போன் டென்சிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்குவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எப்படின்னா, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே இது பண்ணும்போது, அப்போ கம்ப்யூட்டரில் அந்த இதை பதிவு பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் ஆர்விஜின்னு சொல்லுவாங்க, ரேடியோ விஷுவோகிராஃப்ன்ட்டு. அது எப்படின்னா, நம்ம எக்ஸ்ரே பிளேட்லாம் வைக்க வேண்டியதில்லை, கம்ப்யூட்டர்லேயே அந்த சென்சார் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கதிர்வீச்சுகள்லாம் சுத்தமாக கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் பேஷண்ட் போகிறாங்க வராங்க, அவங்களுக்குலாம் கதிர்வீச்சு இருக்கக்கூடாது அப்படின்னா ஆர்விஜி யூஸ் பண்ணும்போது அதனுடைய இது கொஞ்சம் கம்மி அட்வான்டேஜ். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து டைரெக்டாக பார்க்கலாம். மூணாவது வந்து இந்த ஃபில்ம் எல்லாம் யூஸ் பண்ணாததுனால இதில் நம்ம ப்ரொடெக்டிவ், அதான் நம்ம எதையும் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கூட இல்லை. அதுதான் அடுத்த ஸ்டேஜ். இப்போது கதிர்வீச்சு ரொம்ப சின்னதாக ஒரு இதில் இது பண்ணி, அதுதான் கோன் பீம், சிபிசிடின்னுவாங்க. சிடி இருக்கு இல்லையா, அதை விட இன்னும் ரிஃபைன்டு இது சிபிசிடின்னு ஓரல் கேவிட்டிக்காகவே இருக்குது. இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நரம்பு எந்த இடத்துல இருக்குது, பல்லில் எங்கே இம்ப்ளான்ட் போடலாம், சர்ஜரி பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்போ ஒரு டியூமர் இருக்குது, டியூமர் ரிசர்ச் பண்ணணும், ஒரு அதை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம போகலாம், அங்கே டேஞ்சரஸான ஸ்ட்ரக்சர்ஸ் எதாவது இருக்கா, பிளட் வெசல் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் 3D இது இருக்கும், அந்த 3 டைமென்ஷனல் ஃபிகர்லாம் இப்போ வெறும் ஃபோட்டோ எடுத்து பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இது ஒரு இது ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, நம்ம எச்சி சுரக்கும் இல்லையா, அந்த எச்சி சுரக்கிறதுலேயே சில பேருக்கு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா, இல்லை இது இருக்கா, முதல்லலாம் வந்து பிளட்டு குத்தணும், ரத்தம் வெளியில் வந்து பார்க்கணும், அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போது அட்வான்ஸ்மெண்ட் எப்படின்னா, நம்ம எச்சி துப்பி அதிலிருந்து எச்சியிலிருந்தே நம்ம வந்து இது பண்ண முடியும். சுகர் இருக்கா, இல்லை இது யூரியா இருக்கா, பிளட் யூரியா மாதிரி சீரம், இது சலைவரி யூரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம இது பண்ண முடியும். ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் இன்னொரு இது வந்து வாயில் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து வேல் ஸ்கோப்புன்னு ஒரு இது இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா அது கம்ப்யூட்டரில் ப்ரொஜெக்ட் ஆகும். அதில் எப்படி அதாவது வாயெல்லாம் நம்ம வெறும் பல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், பட் நாக்கு, உள்பக்கம், வெளிப்பக்கம் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணுறது கஷ்டம் டாக்டரும் இதில். ஸோ அப்போ உள்பக்கம்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அது ஒரு இது மாதிரி சென்சார் மாதிரி இருக்கும், கேமரா அதை அப்படியே பிடிச்சி ப்ரொஜெக்ட் பண்ணும் இதில் கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு அதில் மாற்றங்கள் எதாவது இருக்கா, செவந்த ஏரியா எதாவது இருக்கா, இல்லை வெண்மையான
சென்சிட்டிவான ஏரியா இருக்கா, ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ் இருக்கா, அப்படி அந்த மாதிரி ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ் இருந்தால் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த இது பண்ணிடலாம். அவங்களுக்கு அதனோட எஃபெக்ட்ஸ் ஏதாவது டுபாக்கோ எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோம்னா அதை நிறுத்தலாம். ஆரம்பத்திலே நம்ம கேன்சர் இதுக்கு பண்ணோம்னா டெஃபினட்டாக பண்ண முடியும் அதெல்லாம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வாய் புற்றுநோய்க்கு வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது? அதை முதல்ல வந்து ப்ரிவென்ஷன் தாங்க. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் தான். எப்படி இப்போ பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே. எப்படி எக்ஸாமின் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும், அவங்களே டாக்டர் இல்லாமல் அவங்களே பண்ணணும். அதே மாதிரி வாயிலையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்களே பண்ணி பாருங்கள். அது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கலர் சேஞ்சஸ் எதாவது இருக்கா, இல்லை ரஃப்னஸ் எதாவது இருக்கா, வீக்கம் எதாவது இருக்கா, இல்லை புண்ணு இருக்கா, அந்த புண்ணு ஆறாமல் இருக்கா ரொம்ப நாளாக, அந்த புண்ணு இருக்கிற இடத்துல கூரை பல் எதாவது குத்திக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் எதாவது இருந்தது, இல்லை ரத்த கசிவு இருக்குது, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக முதல்ல போய் காமிச்சிங்கன்னா ஆரம்ப அறிகுறியிலேயே பண்ணோம்னா ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. விட்டோம்னா மார்பிடிட்டி ஜாஸ்தி ஆகிடும். ஓகே. ஸோ அதை நம்ம முன்னாடியே அதெல்லாம் பார்த்துக்கிறது கண்டிப்பாக பண்ணணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ அந்த பல்லு க்ளீன் பற்றி சொல்லியிருக்கீங்க, அந்த எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை பற்றி கொஞ்சம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கிருமிகள் பல்லில் சேர அந்த கிருமியினுடைய இது எப்படின்னா ஒட்டிக்கும் அப்படியே பல்லில் வராது. அது ஒரு 24 to 48 ஹவர்ஸில் ஒரு திக் ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஃபில்ம் வந்து பல்லுக்கும் வெளியில் இருக்கிற இதுக்கும் சலைவா வந்து க்ளீன் பண்ணாது, உள்ளே போய் இதாகிடும். ஸோ அப்போது அதை க்ளீன் பண்ணால் தான் நம்ம ப்ரஷ்ஷால் என்ன தான் பண்ணாலும் அது க்ளீன் ஆகாது. அது ஒரு ஹார்ட் கால்சிஃபைட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆகிடும். அதை க்ளீன் பண்ணுறது தான் அந்த டாட்டார் க்ளீன் பண்ணுறது, இல்லை கால்குலஸ் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வருஷத்தில் ஒரு 2 வாட்டியாவது போய், இல்லை ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் போயிட்டு அந்த உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் மேல் கொண்டு பல்லு அந்த எகிறு கீழே இறங்காமல் இருக்கும். இப்படி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம நாள் பட லைஃப் லாங்காக நம்ம வச்சுட்டு இருக்கலாம் ஓரளவுக்கு. ஓகே டாக்டர். ஸோ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே வந்தோம். அதில் வந்து நிறைவாக நான் கேட்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து டக்குன்னு இந்த பல்லு பிரச்சனைகள் அதிகமாக வருது, சாக்லேட்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறைவாக நீங்கள் இந்த விஷயத்துக்கும் ஒரு பல் மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? கரெக்டாக கடைசியாக ரொம்ப கரெக்டான இதெல்லாம் கேட்டிங்க நீங்கள். அதாவது குழந்தைகள் வந்து எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் தான்மா ஃபஸ்ட்டு. அதாவது அவங்க சாப்பிட்றது வந்து இப்போது நம்ம பழம் சாப்பிடுன்னு சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு கட் பண்ணி வச்சுட்டு துண்டு துண்டாக எடுத்து கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லுங்கள். அப்படி பண்ணக்கூடாது. ஃபுல் ஆப்பிள் கொடுத்து அதிலே கடித்து சாப்பிட சொல்லுங்கள். அப்படி சாப்பிடும்போது அந்த பல்லுடைய இதுவும் உறுதியாகும், அந்த ஃபோர்ஸில் இன்னும் கொஞ்சம் போன் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நல்ல பழ வகைகள். ரெண்டாவது வந்து இந்த சாக்லேட் பிஸ்கெட் ஐஸ்லாம் நம்மளாக பழக்கப்படுத்தி வைக்கிறது தான். ஸ்கூலுக்கு போகணுமா 2 சாக்லேட் கொடுக்குறோம், இல்லை அடம் பிடிக்காமல் இருக்கணுமா ஏதோ ஒரு இது கொடுக்கும். இப்படி தான் நம்ம பல்ல கெடுத்துடுறோம். அது ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லாமல் எது நல்லது, நல்ல உணவு பழக்கங்கள் அதை கொடுத்து இது பண்ணணும். ரெண்டாவது இந்த அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விளையாடுற வயசில் பல்ல உடைச்சிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து பயப்படுவாங்க சொல்கிறதுக்கே. அதனால் அவங்கக்கிட்ட அவங்கள எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்றாச்சுன்னா கூட இமீடியட் பண்ண முடியும். இந்த சாப்பிடலாம் தங்குச்சுன்னா நிறைய சொத்தை விழுந்தால் ஆரம்பத்தில் இதாகும். ரெண்டாவது இந்த சின்ன வயசில் பல் எடுத்தாலும் அடியில் வளர பல்லுக்கு வந்து கைடன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ கோணமானலாம் முளைக்கும். ஸோ அதுக்குரிய என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ குழந்தைகளில் பெஸ்ட்டு ஏரியா அப்போ தான். ஏன்னா அந்த போனையும் நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும், பல் வளர்கிற சைடையும் நம்ம இது பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். ஸோ மெயினாக கடைசியாக சொல்கிறது என்னென்னா, நல்ல வந்து ஃபுட் ஹேபிட் இருக்கணும். லைஃப் ஸ்டைல் வந்து நல்ல உணவு வகைகள் சாப்பிடுங்க. காலையில் ராத்திரி 2 வேளை பல் விளக்குங்க. முக்கியமாக நைட்டில் கண்டிப்பாக பல் விளக்கணும். ஏன்னா நம்ம சலைவாக இருக்கிற அதுவே சுத்தம் பண்ணுறது. அதை வந்து நம்ம நைட்டில் சலைவா கம்மியாகிடும். ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணால் தான் உள்ளே இருக்க துகள்கள் போகும். துகள் போனால் தான் வந்து இந்த பாக்டீரியா இது பண்ணாமல் இந்த கிருமிகள் இது ஆகாமல் இருக்கும். ஸோ 2 வேளை ப்ரஷ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், ஓடி ஆடி விளையாடணும். நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாங்கனாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஒன்ஸ் இன் அவள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற என்ன பண்ணணுமோ ஆரம்பத்திலே பண்ணால் காஸ்ட் எஃபெக்டிவ். முதல்ல வந்து பார்க்கறதுக்கு போகுது. ஏன்னா இப்போ அதில் எது இருந்தாலும் 1000s போகுது இல்லையா, காஸ்ட் எஃபெக்டிவ். அது பண்ண முடியும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விளக்கமாக டீட்டெயிலாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்து பேஷண்ட்ஸுக்கு இது பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி.